அம்மனின் குழந்தையே, நான் சொல்வதை முழுமையாக கேள். பொறுமை, நிதானம் அவசியம். பணம் பெற இன்னும் 1 மணி நேரத்தில் பணம் வரணுமென்றால் இப்பதிவை முழுமையாக பார்த்து நான் சொல்லும் வழிபாட்டை செய். அது மட்டுமில்லாமல் மற்றவர்களும் நலமாக வாழ வேண்டும் என நினைக்கும் குணமும் இருக்க வேண்டும். அனைவருக்கும் தீமை செய்யாத மனமும் இருக்க வேண்டும். எல்லாரும் நல்ல வாழணும் என நினைத்தால் முழுமையாக பார்ப்பதுடன் இதை பகிர். ஒரு 11 பேராக்காதும் பகிர். அது மட்டுமில்லாமல் என்னுடனே தொடர்ந்து இணைந்திருக்கணும் என நினைத்தால் வீடியோக்களே இருக்கிற சப்ரேட் பட்டினை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கல்ல ஓல் வெள்ளைக்கனை கிளிக் பண்ணு. முழுமையாக பார்த்துட்டு நான் சொன்ன வழிபாடுகளை செய்ய மட்டுமில்லாமல் இந்த வீடியோவில் இருக்கிற கொமாண்ட் மூலம் ஆதிபராசக்தியை போட்டி, அம்மாதாயை போட்டி, அகிலாண்டேஸ்வரியை போட்டி, மகாலட்சுமியே போட்டி, செல்வத்தின் தேவியே போட்டி என்று ஏதாவது ஒன்றை எழுது. உனக்கு செல்வந்தான் வேணுமென்றால் செல்வத்தின் தாயே போட்டி, செல்வத்தின் தாயே போட்டி என்றென்றது. மகளே, மகனே, நான் சொல்வதை வடிவாக முழுமையாக பொறுமையாக கேள். நிதானமும் பொறுமையும் உடையோன் என்றைக்கும் ஜெயிப்பான் என்பதை மறந்து விடாதே. உனக்கு வரும் பிரச்சனைகள் அனைத்தும் உன்னை வாழ்க்கையில் பதப்படுத்தி பக்குவ நிலைக்கு கொண்டு வந்து நீ வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்பதற்காக ஒழிய நீ தோத்து போய்விட்டேன், இனி என்னால் முடியாது என்று மடங்கி உட்கார்ந்து விடாதே. உன்னால் முடியும் குழந்தாய். நீ ஜெயிக்க பிறந்தவள், ஜெயிக்க பிறந்தவன். ஒரு நாளும் உன்னை நான் தோக்க விட மாட்டேன். உனக்கு நீ செல்லும் பாதை பிழை என உணர்த்தவே சில தடைகளையும் தடங்களையும் தருகிறேன். உனக்கு திருமணம் தடைப்படுகின்றதா? உனக்கு பணம் வரவில்லையா? கடனா? அனைத்தும் தீரும். திருமணத்தை ஏன் தடையாகின்றது? வந்து நிச்சயமானது என்று நினைக்கிறாய். நிச்சயமாகி கல்யாணம் வரைக்கும் சென்று நிற்கின்றது. ஏன் என்று நிற்கிறாய்? உனக்கு திருமணம் நடந்த பிறகு நீ படும் கஷ்டத்தை எனக்கு உணர முடியும் முன்கூட்டியே. அதனால் தான் நான் பலதரம் உன்னை தடுக்கின்றேன். அதே மீறி சிலர் சென்று திருமணமாகிவிட்டு கல்யாண வாழ்க்கையில் கொஞ்ச நாள் சென்றதும் பல கஷ்டங்களை அனுபவிக்கும் போது கடவுளே ஏன் என்னை காப்பாற்றாம விட்டாய், இதை தடுக்காம விட்டாய் என்று சொல்லுகிறாய். நீ நினைத்துப்பார், நான் எத்தனை தரம் தடுத்தேன் எனது வாழ்க்கையில் திருமணம் நடக்க விடாமல். உனக்கு நல்லொரு திருமண வாழ்க்கையை நானே ஏற்பாடு பண்ணி தருவேன். என்னை நம்பிய எனது குழந்தைக்கு நான் வழிகடத்துவேன். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போவது முழுமையாக பார். பணம் பெற இது அம்மன் வழிபாடு. என்ன அம்மன் வழிபாடு என்பதை பார்ப்பதற்கு முன் நான் உன்னுடன் கொஞ்சம் உனக்கு சிலவற்றை சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த உலகமே ஒரு ஆதிபராசக்தியின் அம்சங்களில் அடங்கிய குழந்தையே, கவலைப்படாதே. உலகமே சூனியமான போல இருக்கின்றதா? அனைத்தும் பிரச்சனையாக இருக்கின்றதா? எங்கு சென்றாலும் உனக்கு தடையாக இருக்கின்றதா? பணம் வந்தால் அதற்கு மேலாக செலவு செலவு செலவு, கடன் கடன் கடன், கடனை அடைப்பதற்கு இன்னொரு கடன், இவ்வாறான நிலையா? கவலைப்படாதே. கொஞ்சம் சிக்கனமாக வாழப் பழகு. நான் சொல்லும் வழிபாட்டை மேற்கொள்ளு. வழிபாட்டை மேற்கொள்வதனால் உனக்கு கடவுள் வழியை காட்ட மட்டுமில்லாமல் உனக்கு ஏதோ ரூபத்தில் பல ரூபங்களில் உனக்கு கஷ்டம் ஏற்படும் போது கடன் தீரவும் உனது கஷ்டங்களை குறைக்கவும் உனக்கு பணம் வர அம்மன் ஆகிய நான் வழி செய்வேன். கவலைப்படாதே குழந்தாய். என்னை நம்பியவரை நான் ஒரு நாளும் கைவிடுவதில்லை. நீ அம்மனை சரணடைந்திருக்கின்றாய். உனது பிரச்சனைகளை தீர்க்க வேண்டிய கட்டத்தில் நான் உள்ளேன். உனது பிரச்சனைகளை தீர்க்கத்தான் வழி சொல்லப் போகின்றேன். இதை முழுமையாக முடிவு வரை, முதல் தொடக்க முடிவு வரை கேட்பது மட்டுமில்லாமல் இந்த வழிபாட்டை மேற்கொள். புரிந்துகொள் குழந்தாய்.
மேற்கொள்வது மட்டுமில்லாமல் குறைந்தது ஒரு 11 பேருக்கு அதுவும் பகிர்வது மட்டுமில்லாமல் கொமான் வீடியோவில் இருக்கிற கொமான் மூலம் உனக்கு என்னை எப்படி அழைக்க விரும்புகிறாயோ அம்மா தாயே போட்டி, செல்வத்தாயே போட்டி, மகாலட்சுமியே போட்டி என்று எழுது. அதுவும் இந்த பதிவில் நீ மகாலட்சுமியே செல்வத்தின் அதிபதியே என்று எழுதுவது இன்னும் நன்மையாக இருக்கும் உனக்கு. செல்வத்தாயே போட்டி, செல்வத்தின் அதிபதியே போட்டி, ஈஸ்வரியே போட்டி, மகாலட்சுமியே போட்டி என எழுது. பணம் பெற அம்மன் வழிபாடுகளில் முதலாவது மகாலட்சுமி வழிபாடு. மகாலட்சுமி செல்வத்தின் அதிபதி. எனவே அவரை வணங்குவதன் மூலம் பணம் பெறலாம். அவரை எவ்வாறு வணங்க வேண்டும் தெரிந்து கொள். வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமிக்கு விளக்கேற்றி தாமரை மலர்கள் மற்றும் இனிப்புகளை படைத்து வழிபடலாம். மகாலட்சுமி அஷ்டோத்திரம் அல்லது லட்சுமி சகஸ்ரநாமம் போன்ற துதிகளை தினமும் பாராயணம் செய்யலாம். வீட்டில் மகாலட்சுமி படம் அல்லது சிலையை வைத்து தினமும் வணங்குவது நல்லது. அதுவும் மகாலட்சுமிக்கு சிவப்பு மலர்கள் சமர்ப்பித்து சிவப்பு ஆடைகளை சீலையோ உடுத்தி வணங்குவார்கள். கோயில்களுக்கு போகும்போது சிவப்பு நிற ஆடை கொண்டே கொடுக்கலாம். உன்னால் முடியல, என்னிடம் காசு கூட இல்லை என சொல்லும் பக்தனா, கவலைப்படாதே, அதுதான் கொடுக்கணும் என்றில்லை. எல்லாத்தையும் விட கடவுளுக்கு மலர் கொண்டே கொடு, பூ கொண்டே கொடு, சிவப்பு கலர் பூ, வெள்ளக்கலர் பூ கொண்டே கொடு. மாலையாக கட்டி கொண்டே கொடுத்தீரென்றால் அம்மனின் கழுத்தில் போடுவார்கள். நெஞ்சு, கழுத்து, உடம்பு எல்லாம் உனது கட்டிய மாலை. நீ கஷ்டப்பட்டு பூ புடுங்கி மாலை தொடுக்கின்றாய். அது உனக்கு வெகு பலனை கொடுக்கும். கடவுளுடைய அது இருக்கும். முட்டிக்கொண்டு காயும் வரைக்கும் அந்த மலர்கள் கடவுளுக்கு வாசத்தையும் இதையும் கொடுக்கப் போகின்றது. ஆகவே வெள்ளிக்கிழமை விரதம் இருப்பது மகாலட்சுமியை வரவைப்பதற்காக. நான் சொல்வதையும் வடிவாக கேட்டுக்கொள். வீட்டில் இருக்கும் தூசி துணிக்கைகள், சூழலில் இருக்கும் குப்பை கூலங்கள் எல்லாம் கூட்டுவதோடு உனது மனதில் இருக்கும் அழுக்குகளை நீக்கிவிடு. சண்டை சச்சரவுகளை வைத்துக் கொள்ளாதே. மனதை அமைதிப்படுத்த அதிகாலை 4:30 6 மணிக்கு எழுந்திருந்து அமைதியாக மூச்சை உள்நோக்கி இழுத்துவிட்டு வெளிநோக்கி விடு. பின்னர் சப்பானி ஒட்டியிரு, இல்லாட்டி எழுந்து இருந்து முள்ளந்தட்டை நேராக நிமிர்த்தி வைத்துக்கொண்டு, நான் மகாலட்சுமி தாயே, எனக்கு பல கஷ்டங்கள், கடன் தொல்லைகள் இல்லையா, உனக்கு வேலை இல்லையா, வேலை வேண்டும், நான் தொழில் வேலை செய்து நல்லா உழைத்து என்ற கையால சம்பாதிக்கொண்டு நிற்கிறேன், வேற யார்ட்டையும் வாங்க எனக்கு விருப்பம் இல்லை என்று. இல்லாட்டி என்னால் முடியாது, வேலைக்கு போக முடியாது, எனக்கு உடல்நிலை சரியில்லை, யாராவது ஒரு உருவத்தில் எனக்கு பணம் பெறவை, சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லை அம்மா, எனக்கு பணம் பெறவை, நான் அவ்வளவுக்கு கஷ்டப்படுகிறேன், ஏதோ ஒரு உருவத்தில் வரவை என்று நினைத்து மனதை ஒருநிலைப்படுத்தி மகாலட்சுமியே போற்றி, மகாலட்சுமியே போற்றி, செல்வத்தாயே போற்றி, அம்மா இன்றே இன்னும் 1 மணித்தியாலத்துக்குள் 4:30க்கோ இல்லாட்டி 5 மணிக்கோ இல்லாட்டி 6 மணிக்கிடையில் எழுந்திருந்து 1 மணித்தியாலத்துக்கு இவ்வாறாக சொல்லு. 6 மணி ஆவதற்குள் சொல்லி முடிக்கணும். ஆகவே 4:30 5:30 இல்லாட்டி 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும், அதுவும் 5 மணிக்கு எழுந்திருந்தா, அதுவும் அதாவது 4:30 கொழும்பி இல்லாட்டி 4 மணி கொழும்பி தோஞ்சோ குளிச்சுட்டு துப்புரவ இடத்துல இருந்து சுத்தமான மனதிலையோட முதல்ல மூச்சு எடுத்து உள்ளுக்குள்ள விடணும், வெளியில விடணுன்றது மனதை ஒருநிலைப்படுத்த. வேற எந்த சிந்தனையும் கிட்ட சிந்தனையோ வேற எண்ணங்களோ வேற எந்த இதுவும் இல்லாமல் கடவுளையே நினைத்துக்கொண்டு உனக்கு என்ன நடக்கணுமோ ஒரே ஒரு வரத்தை கேட்டு அதை மட்டும் சொல்லு. மகாலட்சுமியே செல்வத்தாயே போட்டி என்று 108 தரமா, குறைந்தது 108 தரமான்னு சொல்லணும், 1008 தரம் சொல்லணும். 1 மணித்தியாலத்துக்கு தொடர்ந்து சொன்னா 1 மணித்தியாலத்துக்கு சொல்லி முடிச்சதும் விடிய வளர்ன 12 மணிக்கு இடையில இல்லாட்டி 1 மணித்தியாலத்துக்கு நீ சொல்லும் நம்பி
எந்த வித சிந்தனையில நான் சொன்னீங்கன்னா சொல்லி முடிச்சு ஒரு மணித்தியாலத்துக்கு உனக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் செல்வம் வரும், இல்லாட்டி வர்றதுக்கான செய்தியாதும் வரும். போன் மூலமா ஏதோ ஒரு மூலம் யாராவது எடுத்து அதுவும் சொல்லுவீங்க உனக்கு இயலாதான் இல்லையா. நீ தொழிலுக்கு வேலைக்கு விண்ணப்பிச்சுட்டு இருக்கிற அதுக்கான இன்டர்வியூக்கு கூப்பிடுறதோ ஏதோ ஒன்று உனக்கு வரும். உனக்கு காது கெட்டு கடைசி மத்தியானத்துக்கு இடையிலாவது உனக்கு காது கெட்டு. அது நீ சொல்ற விதத்துல இல்லாட்டி நீ ஒழுங்கான முறையில் சொல்லாட்டி கொஞ்ச நாள் வரும். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்திருந்து சொல்லு, மகாலட்சுமியே தாயே சரணம், மகாலட்சுமியே செல்வத்தாயே என்று சொல்லு. அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை விரதம், ஒவ்வொரு வெள்ளியும் விரதம் இருந்து மகாலட்சுமி கோயிலுக்கு இல்லாட்டி அருகில் இருக்கும் சிவன் கோயிலுக்கு சென்று அங்கிருக்கும் மகாலட்சுமியே இல்லாட்டி கிருஷ்ணன் கோயிலுக்கு சென்று அங்கிருக்கும் மகாலட்சுமிக்கு அர்ச்சனை செய்து வா. காசு இல்லை என்றால் மலர் கொண்டை கொடுத்து அர்ச்சனை செய், மாலை கட்டி கொண்டை கொடுத்து அர்ச்சனை செய்து கடவுளை வணங்கி வா. மகாலட்சுமியை சரணடை, மகாலட்சுமியே போட்டி, செல்வத்தாயே போட்டி, மகாலட்சுமியே சரணம், மகாலட்சுமியே எனக்கு வெகு விரைவில் செல்வம் பெறணும், இன்னும் 1 மணி நேரத்துக்குள் எனக்கு செல்வம் பெறணும், மகாலட்சுமியே என்னோடம்பி இருந்து குளித்துட்டு மனதை ஒருநிலைப்படுத்தி கொண்டு சப்பானி ஒட்டி இருந்து மூச்சை இழுத்து உள்நோக்கி விட்டு வழி நோக்கி விட்டுட்டு கொஞ்ச நேரத்தில் நிமிர்ந்திருந்து மகாலட்சுமியே போட்டி, மகாலட்சுமியே போட்டி, மகாலட்சுமியே செல்வம் பெறணும், மகாலட்சுமியே செல்வத்தாயே போட்டி, மகாலட்சுமியே செல்வத்தாயே போட்டி, மகாலட்சுமியே செல்வத்தாயே போட்டி, மகாலட்சுமியே செல்வத்தாயே போட்டி, மகாலட்சுமியே செல்வத்தாயே போட்டி.